விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படம் ஒரு எமோஷனலான ஒரு ரியலிஸ்டிக்கான ஸ்டோரி தான் இது. இந்த கதையோட மெயின் கேரக்டர் வந்து விஸ்வநாத். அவர் ஒரு 40 வயசு இன்டர்நேஷனல் பிஸ்டல் ஷூட்டர். அவரோட வாழ்க்கை ஃபுல்லாவே டிசிப்ளின், ஃபோக்கஸ், பிராக்டிஸ் இதுல மட்டும்தான் அவர் குறிக்கோளா இருக்கிறாரு. சின்ன வயசுல இருந்தே அவரை ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்க்குறாங்க. அவரோட அப்பா எப்பவுமே அவர்கிட்ட ஒரு விஷயத்தையே சொல்லிட்டு இருப்பாரு. லைஃப்ல ஜெயிக்கிறது தான் முக்கியம், மற்றதெல்லாம் அப்புறமேட்டு தான் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மைண்ட் செட்லயே ஃபுல்லா அவர் வளர்ந்துருப்பாரு. ஸோ அதனால அவர் லைஃப்ல லவ், ஹாப்பினஸ், பர்சனல் ஃப்ரீடம் இது மாதிரி விஷயங்களுக்கு அவர் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்ததே கிடையாது. அவருக்கு வாழ்க்கையில் ஃபுல்லாக நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்குது. இப்படி இருக்கிற அவரோட வாழ்க்கையில் தான் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்ச் வருது. ஒரு 20 வயசு காலேஜ் பொண்ணு அவரோட லைஃப்பில் வராங்க. அவளோட கேரக்டர் இவருக்கு ஃபுல்லாக ஆப்போசிட்டாக இருக்குது. அவளுக்கு லைஃப்னா என்ஜாய் பண்ணணும், ஃப்ரீயாக இருக்கணும், ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பொண்ணு தான் அவள். ஆனால் விஸ்வநாத்துக்கு இதெல்லாம் புதுசு. அதனால் இவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவள் பேசுறது, நடக்கிறது, யோசிக்கிறது எல்லாமே இவருக்கு புதுசாக இருக்கும். ஆனால் ஸ்லோவாக அவங்க 2 பேத்துக்கு ஒரு கனெக்ஷன் உருவாக்க ஆரம்பிக்குது. இப்போ விஸ்வநாத் லைஃப்பில் ஒரு லைட் மாதிரி மாறுறா. அவரோட சீரியஸான லைஃப்பில் ஒரு போரிங் ஹாப்பினஸ் கொண்டு வரா. அதுக்கப்புறம் இது பழக விஸ்வநாத் கொஞ்சம் லைஃப்பை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. லைஃப்பை நாமளும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இதுதான் ஸ்டோரியோட மெயின் டர்னிங் பாயிண்ட்டே. இந்த ரிலேஷன்ஷிப் சொசைட்டிக்கு ஈஸியாக இது அக்செப்ட் ஆகாது. 2 பேத்துக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் மக்கள் ஜட்ஜ்மெண்ட், பேசுகிறது, கிரிட்டிசம் இதெல்லாம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு ஆரம்பிக்குது. இதுக்கு மேலே அவங்க ஃபேமிலி கூட இது பாதிக்குது. மெயினாக விஸ்வநாத் அவங்க அப்பா ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காக ரிஜெக்ட் பண்ண சொல்கிறாரு. வாழ்க்கையில் ஜெயிக்கிறது, 4 பேர் அவரை மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மட்டும்தான் அவருக்கு முக்கியமாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, இந்த லவ்லாம் அவன் லைஃப்பில் ஜெயிக்க விடாமல் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறது தான். லைஃப்பில் ஒன்றை ஜெயிக்க விடாமல் தோற்கடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே தான் விஸ்வநாத் வாழ்க்கையில் ஒரு பெரிய டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாரு. ஒரு பக்கம் அவரோட கெரியர், அவர் கண்ட்ரிக்காக மெடல் வாங்கணும். இன்னொரு பக்கம் அவரோட லைஃப்பில் வந்த ஃபஸ்ட்டு அந்த லவ். இந்த 2 விஷயத்தில் எதை நம்ம சூஸ் பண்ணுறதுன்னு அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. அதனால் அவரோட ஃபோக்கஸ் கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. அவர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷனே இல்லாமல் போயிடுது. மைண்டில் ஃபுல்லாகவே அவர் கன்ஃபியூஷன்ஸாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அவருக்கு மீடியா ப்ரெஷரும் கூட சேருது. இந்த ரிலேஷன்ஷிப்பை வெளியே போகும்போது அவரோட இமேஜ் கூட கொஞ்சம் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. அதனால் விஸ்வநாத் ரொம்ப மென்டலி ப்ரெஷராக இருக்கார். இப்படிலாம் நடக்கிறப்ப அவரோட லைஃப்பில் ஒரு முக்கியமான காம்படிஷன் வருது. அது இன்டர்நேஷ்னல் லெவல் மேட்ச். அவரோட கேரியரில் அந்த பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ தான் வந்திருக்கு. அதில் அவர் ஜெயிச்சிட்டார்னா அவரோட ட்ரீம் கம்ப்ளீட் ஆன மாதிரி. ஆனால் அந்த நேரத்தில் அவரோட பர்சனல் லைஃப் ஃபுல் டேமேஜ் வர பண்ணிகிட்ருக்கோம். அவரோட லவ், லைஃப், ஃபேமிலி, கரியர் இது மூன்றும் அவர் மைண்டில் ரிப்பீட்டடாக வந்து போயிட்டே இருக்கும். ஃபைனலாக கிளைமேக்ஸில் அந்த மேட்ச் நடக்குது. அந்த சீன் ரொம்ப எமோஷ்னலாக காட்டுறாங்க. ஆடியன்ஸ்லாம் ஃபுல் சைலண்ட்டாக என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு பார்க்குறாங்க. விஸ்வநாத் கன்னை எடுத்துக்கிட்டு டார்கெட் எய்ம் பண்ணுறாரு. அவரோட லைஃப்பில் நடந்த எல்லா விஷயங்களும் நினைவுக்கு வந்துட்டு போயிட்டே இருக்கும். அவங்க அப்பா சொன்ன அந்த வார்த்தை, அந்த பொண்ணு கொடுத்த லவ், இதை எல்லாத்தையும் நினச்சிட்டு அவர் கடைசியாக ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு அவர் ட்ரிகர் அழுத்துறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவர் எதை சூஸ் பண்ணுறாரு, அவர் வாழ்க்கை எப்படி சேஞ்ச் ஆகுது, இதுதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் காட்டுவாங்க. ஓவராலாக இந்த படம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஃபேமிலி, லவ் மூன்றுக்கும் நடுவில் நடக்கிற ஸ்ட்ரகிள் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற படமாக தான் இது எடுத்திருக்காங்க. சில சமயம் லைஃப்பில் சேஃபாக இருந்தால் வெற்றி கிடைக்கும், ஆனால் ரிஸ்க் எடுத்தால் தான் ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்னு இந்த படத்தோட கதையை காட்டுறாங்க. ஸோ இந்த படத்தோட கதையோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இது மாதிரி நியூ மூவி ஸ்டோரி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.